டாரடெக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே வினா எழுத்துக்கள், சுட்டுத்திரிவு அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வரிசையில அடுத்த வீடியோவாக மொழி முதல் மற்றும் இடைக்கடை எழுத்துக்கள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்ல ஒரு சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் என்னென்ன எழுத்துக்கள் வருதுன்றத நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல பிற மொழி சொற்கள் தமிழ்ல கலந்து வருது. இந்த சொற்கள்ல பெரும்பான்மையான எழுத்துக்கள் தமிழ் மொழியில அந்த மொழிக்கு முன்னாடி வராது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா நம்ம மெய் எழுத்துக்களை கசட தபர, ஞெஞன நமன, எரள வளல அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். இதுல பாருங்க, கச தப, ஞெஞ நம, யகரம் வகரம் அப்படி சொல்லி 10 எழுத்துக்களாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும். சரி, அப்ப மொழி இறுதியில வராதது, இறுதியில வரக்கூடியது மறுபடியும் அதே மாதிரி எழுதுங்க. கசட தபர, ஞெஞன நமன, எரள வளல. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். வல்லின எழுத்து எதுவும் வராது, மெல்லினத்துல வராது. மீதி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மொத்தம் 11 எழுத்துக்களும் என்ன செய்யும், மொழி இறுதியில வரும். இது ஒரு ஷார்ட்கட். அடுத்து உயிரெழுத்துக்கள்ல 12 மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்றாங்க. உண்மைதான், உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முன்னாடி வரும். அம்மா, அடல், இரவு, உதவி, ஊஞ்சல், ஒட்டகம், ஓலை, அவ்வை. உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில என்னென்னலாம் வரும் நான் இங்க சொன்ன மாதிரி பாருங்க. இப்படிதான் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். கசட தபர, ஞெஞன நமன, எரள வளல. கச தப, ஞெஞ நம, யகரம் வகரம். பாருங்க இங்க கொடுத்திருக்காங்களா, கச தப, ஞெஞ நம, யவா. 10 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரக்கூடியது. இதுல 6 எழுத்துக்கள் அதோட வரிசையுடன் 12 அப்படின்றாங்க. முதல்ல இருக்கக்கூடிய 6 எழுத்துக்களும் அதோட வரிசையோட சேரும்போது 12 எழுத்து. இப்ப ககர வரிசை, ககர வரிசையில பாருங்க, கா அப்படிங்கிற எழுத்து இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் ஆ, கா. இப்படி 12 உயிர்மை அந்த உயிரெழுத்துக்களோட சேரும் போது கிடைக்கக்கூடியது அந்த ககர வரிசையிலே மொத்தம் 12 உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஞெஞர வரிசை, இந்த ங அப்படிங்கிற எழுத்துல என்ன வரும் அப்படின்னா ஞனம் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இப்போதைக்கு பழக்கத்துல இருக்கு, வேற எதுவும் பயன்பாடு கிடையாது. இப்பவும் இந்த எழுத்துமே பழக்கத்துல இல்ல அப்படின்றாங்க. ஐ மீன் மொழிக்கு முன்னாடி வரக்கூடியதாக இல்ல. இது சகர வரிசையில என்னென்னப்பா வரும் அப்படின்னா, சகர வரிசையில 7 எழுத்து வரும். கச, இது ரெண்டுலயுமே என்னது அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களோடையும் இது சேரும். ஞால எத்தனை எழுத்து வரும்னா 4 எழுத்து மட்டும் தான் வரும். ஞமிலி, ஞாலம், ஞெங்கிலி, ஞொல்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இதுல ஞேவும் ஞோவும் வழக்கத்துல இல்ல. தகர வரிசையில கச தா, தாலையும் 12 எழுத்து வரும். சரிங்களா? நாளை என்னது அப்படின்னா 12 உயிரெழுத்துக்களோடையும் அது சேரும். கச தப நம இருக்கு இல்லையா, அதுல இது எல்லாமே என்னது அப்படின்னா 12 உயிர் எழுத்துக்களோடையும் என்ன செய்யும் அப்படின்னா சேரும். ஆனா இந்த யகரம் வகரம் வேற என்னது, ஞா, இது 3 எடுத்துக்கிறோம். இப்ப ஞா நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். கச தப, ஞெஞ நம, யாவா. இதுல எதெல்லாம் 10, அதாவது இங்க இருக்கக்கூடிய இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து உயிரெழுத்து 12ஓடையும் சேருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது கச தப. சரிங்களா? ந ந, அதுக்கடுத்து இருக்கிறது என்னது, நகர வரிசை, மகர வரிசை. நகர வரிசை, இன்னொன்னு என்னது மகர வரிசை. சரிங்களா? ஞால எத்தனை எழுத்து வரும், 4 எழுத்து மட்டும்தான் வரும். ஞால ஒரே ஒரு எழுத்து ஞனம்ன்றது மட்டும்தான் வரும். யகர வரிசையில 6 எழுத்து வரும். வகர வரிசையில 8 எழுத்துக்கள் வரும். 8 தடவை அந்த உயிரெழுத்துக்கள்ல 8 எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். யா உயிரெழுத்துக்கள்ல 6ஓட மட்டும்தான் சேரும். சரிங்களா? சோ அதே மாதிரி மேற்கூறிய தடித்த எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு முதல்ல வருது. இது இல்லாம பிறமொழி சொற்கள் தமிழ்ல கலக்கும் போது அதுல அந்த மொழி எழுத்துக்கள்ல தொடங்குறது இருக்குன்னு சொல்றாங்க. அந்நியாயம் அப்படின்றது வட சொல், ஆப்பிள் அப்படின்றது ஆங்கில சொல். சோ பின்னாடி வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளையும் சொல்றாங்க. பிறமொழி சொற்களுடன் சில எந்த விதமான மாற்றமே இல்லாம அப்படியே ஒழிக்கப்படுது. அது தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டாலும் அது தமிழ் சொற்கள் கிடையாதுன்றாங்க. லட்டு நம்ம இப்பதான் பார்த்தோம். எரள வளல இடையின எழுத்துக்கள்ல எது மட்டும்தான் மொழிக்கு முன்னாடி வருது, யாவும் வாவும். அப்ப லட்டெல்லாம் வடமொழி எழுத்து. ரம்பம், ரப்பரு, லட்டு, லண்டன், லுங்கி இதெல்லாமே பாத்தீங்கன்னா
அதாவது அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி இகரம் சேர்த்து லாபம் அப்படின்னு எழுதுவாங்க. ராமாயணத்தை இராமாயணம் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த ஈ வந்து சைலண்ட். இதுல ஏதாவது ஒண்ண பயன்படுத்தி எழுதுவாங்க. சோ இந்த காலத்துல எல்லா சொற்களையும் இது பொருந்துறது கிடையாது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஆங்கில சொல்லான ரப்பர் என்பதை ரப்பர் என எழுதினாலோ பேசினாலோ அதோட உண்மையான பொருள் ரப்பர் தான். இறப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இத இறப்பர் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். இறப்பர்னா பொருளே மாறிடும். என்னோட வந்து யாசகம் கேட்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பொருளை தந்துரும். அதனால ரப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இவன் மொழிக்கு இடையில வருது. சரி, நீங்க மொழிக்கு இதெல்லாம் முன்னாடி வருதுன்றீங்க. அப்ப இடையில என்னென்னலாம் வருது அப்படின்னா, இந்த இடைநிலை எழுத்துக்கள் இருக்குல்ல, ரகரமும் லகரமும், இந்த மெய் எழுத்துக்கள் தத்தம் எழுத்தோடு சேர்ந்து என்ன செய்யாது அப்படின்னா வராது. சரிங்களா? அது தவிர்த்த 16 மெய்யும் தத்தம் மெய்யோடு சேர்ந்து இடையில வரும். எங்கனம் இங்க பாருங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப தேர்தல் அப்படின்னு வேணா வரலாம். தேர் அப்படி வராது, 2 ஈர் வச்சு. ஆனா மத்த எல்லாம் வரும் பாருங்க. எங்கனம், மச்சம், மஞ்சை, வட்டம், எண்ணம், அதே மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களே இல்ல. சோ அது 2லயும் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இடையில் அதனோட மெய்யோட வரும். சரிங்களா? அந்நியன், அப்பம். அடுத்து இந்த கசத்தப தவிர்த்து ஏனைய மெய்கள் பிற மெய்களோடு சேர்ந்து மொழிக்கு இடையில வரும். கசத்தப தவிர ஏனைய மெய்கள் பிற மெய்களோடு சேர்ந்து மொழிக்கு இடையில வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சேர்றது. இதெல்லாம் மீத இருக்கிறவங்களோடையும் சேர்றது. இந்த கசத்தப தவிர ஏனைய மெய்கள் பிற மெய்களோடு சேர்ந்து மொழிக்கு இடையில வரும். சங்கம், வஞ்சி, வெட்கம், 2, கந்தம். பெரும்பாலும் சில இடங்கள்ல இணை எழுத்துக்களும் என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாருங்க, இறுதியில உயிரெழுத்துக்கள் 12 வரும். மெய் எழுத்து 18, குற்றியலுகரமும் ஆகிய மொத்தம் 24 எழுத்துக்களும் மொழி இறுதியில வரும். ஆனா உயிரெழுத்துக்கள் இறுதியில எப்படி வரும்? அளபடையாக மட்டும்தான் வரும். மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு இறுதியில வரும்போது உரண், அசை, ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய அளபடைகளாக மட்டும்தான் வரும். 11 மெய் எழுத்துக்களும் மொழி இறுதிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கசட தபர, ஞெஞன, நமன, யரள, வழல. இதுல இந்த 6 நம்ம அடிச்சிருவோம். இது 7. இது தவிர மீதி இருக்கக்கூடிய 11 எழுத்துக்களும் மொழி இறுதியில வரும். குற்றியல் உகரமும் வரும். மொத்தம் 24 எழுத்து. உயிரெழுத்து தனித்து வருது. அது என்ன சொல்லுவீங்க? ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனா பசு, ஈனா கொடு, ஊன் இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன். சரிங்களா? சோ அதே மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்தோட சேர்ந்து சால், உலா, ழ வருதா? இந்த ழாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. அதே மாதிரி மெய்யெழுத்து. சரிங்களா? இன்னு, இந்து, இம்மு, இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். சோ இங்க பாருங்க, உறிஞ்ச், மண்ணு, இன்னு வருதா? இந்து, பொருந்து, இம், மரம். அடுத்து பாருங்க, குற்றியல் உகரம். குசுடுத்து பொருளை முடிஞ்சால அது என்னது? குற்றியல் உகரம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்த வச்சுதான் அது வல்லினமா வன்தொடர் குற்றியல் உகரமா நம்ம கணக்கிடுவோம். சுக்கு, மாசு, வண்டு இதெல்லாமே. சரியா? சோ அதுக்கப்புறம் மெய் மயக்கம். மெய் எழுத்துக்கள் 18 நமக்கு தெரியும். இதுல சில தம்மோட வந்து மயங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி இந்த சொல்ல வந்து கவனிக்கும் போது லகர மெய்க்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அதே மெய் தான் லகரம் பிளஸ் ஈயோட சேர்ந்து லீயா வந்திருக்கு. பள்ளி, லகரமை, அதோட ஒரு ஈகரம் சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கு பேர் மெய் மயங்கி வர்றது. இப்ப நல்லா பாருங்க, வள்ளி அப்படின்னு சொல்றேன். லகரமை தான், இதுவும் லகரம் தான், இல் பிளஸ் ஈ. ஆனா இந்த லகரத்தோட என்ன வந்திருக்கு? ஈ சேர்ந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி அந்த மெய், இதே மெய் இதுக்கு பக்கத்துல வேற ஒரு உயிரெழுத்தோட சேர்ந்து வர்றதுக்கு பேரு மெய் மயக்கம். சரிங்களா? உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம், இதை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அந்த எழுத்து அதே எழுத்தோட வந்துச்சு அப்படின்னா அது உடல்நிலை, வேற எழுத்துக்களோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுநிலை. இப்ப பாருங்க, மெய் எழுத்துக்கள்ல ரகரமும் லகரமும் தவிர ஏனைய 16 மெய்யும் தம்மோட கூடி வரும் நம்ம பார்த்திருப்போம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, வள்ளல், சரிங்களா, கச்சல், அந்த மெய் அதோட ஒரு உயிர்மெய் எழுத்தோடயே சேர்ந்து வரும். சரிங்களா? சட்டம், சரிங்களா, இந்த மாதிரி எழுத்துக்கள். சோ இப்படி வர்றது அப்படின்றத நம்ம உடல்நிலை மெய் மயக்கம்னு சொல்லுவோம். அச்சம், விஞ்ஞானம், சட்டம், கண்ணன், தத்தை, என்னால், அந்த மாதிரிலாம் வர்றது வேற்றுநிலை மெய் மயக்கம். இந்த கசத்தப 4ஐயும் தவிர்த்து ஏனைய 14ம் பிற மெய்களோடு கூடி வரும். இத வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லுவோம். உதாரணமா வங்கம், பஞ்சு, திப்பம், வெண்கலம், பந்து, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. சரியா? சோ அதுக்கு அடுத்துதான் எழுத்து போலி. இது எப்படி சொல்றாங்கன்னா, நிலம், நலம், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நலன், நிலன் அப்படின்னு வரும். நிலம்,
எப்படி வருது? நிலன் அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்கு பேரு தான் போலி. நலமா அப்படின்றத நலனா அப்படின்னு கேக்குறது. சோ இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல வேறொரு எழுத்து மயங்கி வர்றதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுத்து போலின்னு சொல்றோம். இதுல பொருள் மாற்றம் ஏற்படாது. ஆனா சொல்லும் போது அந்த வார்த்தைகள்ல மாற்றம் ஏற்படும். எழுத்து போலி ஒரு 3 டைப். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற் போலி முதல் எழுத்து மயங்கி வர்றது. பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா எழுத்து போலிகள் பாக்கு, பை அப்படின்றது போலி. சரியா? சகரம், எகரம், யகரம் இது 3 வரும்போது அந்த மாதிரி வரும். அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இழைஞ்சி, அரையர், அரையர் இதுல எல்லாம் வரக்கூடியது. அடுத்து மொழி இறுதியில் அகம். அகனமிருந்து ஈதலின் நன்றேனா அகம். கடைசி எழுத்து கெட்டு, அதாவது இந்த எழுத்து வேறொரு எழுத்தாக இருக்கிறது. ஆனா பொருள் அதே தான். அப்ப அப்படி வரும்போது அது கடைப்போலி. கரும்பு, சுரும்பர், சுரும்பர். பந்தல், பந்தர். சாம்பல், சாம்பர். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்து போலிகள். இந்த எழுத்துக்கள் மயங்கி வர்றதையும் எழுத்து போலிகளாக வர்றதையும் நம்ம இதுலதான் தெரிஞ்சுக்கலாம். சுவற்றிலா, சுவரிலா இதுல எது சரி? வலப்பக்க சுவரில் எழுதாதே நமக்கு பிள்ளை இருக்கும். சுவரில் அப்படின்றதா சரி. சுவல் அப்படின்னா அர்த்தம்னா எழுத்து போலி. சுவர் அப்படின்றதா கரெக்டான வேர்டு. சுவல் அப்படின்னா தோல் அப்படின்றது பொருள். தோல் போல தாங்கி நிற்பது அப்படின்ற காரணத்தோட அடிப்படையில அதை சொல்றாங்க. சோ இந்த மொழிக்கு இறுதி வரக்கூடிய எழுத்துக்கள்ல ரகரம்ங்கிறதே கிடையாது. அதனால சுவர் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து தமிழ் எழுத்துக்களுடைய வகை, தொகை, அது பிறக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிருப்போம். சோ இது தொடர்பான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம அதை செக் பண்ணுங்க. வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2க்காக நம்மளோட சேனல்ல டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சோ இதுல ஜாயின் பண்ணக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவுட் சோர்சஸ் புக்ஸ்ல இருந்து டெஸ்டஸ் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நிறைய உங்களோட சக்சஸ் எய்ம் பண்ண வைக்கிறதுக்காக தமிழுக்கு தனியா, ஜிஎஸ்க்கு தனியான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.